சிம்பிளாக ஒரு கிரேவி ரெசிபி பார்த்தலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்து வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கூடவே 2 பல் பூண்டியும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்ததும் ஒரு முருங்கைக்காய் 2 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். 2 தக்காளியை மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு பியூரியாக இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு இதுதான் கெட்டித்தன்மையை கொடுக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிக்சி ஜார் அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதி விட்டு வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம்னா குழம்பு தயாராக. கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா தக்காளியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு நல்லா சுண்டி வந்ததும் ஒரு தடவை கலந்துட்டு இறக்கிடலாம். இது சீக்கிரமாக கெட்டும் போகாது. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.